One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நீங்க அதை பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆச்சா இல்ல சாட்டிஸ்ஃபைடா? ஃபர்ஸ்ட் பேரை பார்க்குறப்ப ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. ஜனநாயகன்னா என்னது இது? இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குமா? ஜனநாயகன்னு ஜனநாயகம் தானே இருக்கு. இது அந்த லோ கீ மெயின்டைன் டைப்பே ஆரம்பிக்கிறாங்களா ஐபிஎல்? எஸ், அதுதான் நான் பார்த்தது. ஏன்னா இது நான் பண்ணலாம், எனக்கு பெருசாக பட ஷோ தெரியாது, ஆனால் ஆஃபீஸ் பசங்களுக்கு தெரியும். அவங்களே ஒர்க் பண்ணாலும் இதோட நல்லாவே பண்ணலாம். அப்போ அவங்க கத்துறப்ப மக்களுக்கும் ஒரு இது வந்துடும், ஓகே இது ஜனங்கள் நாயகன் தான் போல வரு அப்படிங்கிற மோடுக்கு மாற்றுறதுக்கான வேலை தான். இதை தாண்டி பல மேட்ரு உள்ள இருக்கு. இப்போ சைன்லுக் போஸ்டெல்லாம் வரும்ல, ஸோ அப்போ அதெல்லாம் ரியல் ஃபயர் அதில் தான் இருக்கு. அந்த நெய்வேலி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அப்போ இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னு அது நீங்கள் பார்க்கும்போது, ஆமாம், நீங்கள் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டாக மக்கள் இருக்காங்க. இந்த படத்தோட காட்சிகள் தான் மெஜாரிட்டியாக இந்த எலெக்ஷன் வரைக்குமே ஸ்டோரிஸ், அந்த படத்தில் ஒரு பாடல்கள் எல்லாமே வைப்பாங்க, ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் வைப்பாங்க. அப்போ இதில் அரசியல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் இருக்குமா இல்லை சுமூகமாக இந்த படம் கண்டிக்கவே மாட்டாமல் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க? அதான் விஜய் சார் வளரக்கூடாதுன்னு நினச்சா சேஃபாக ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சரியான பூம் ஆயிரும், மக்கள் ட்ரிகர் ஆவாங்க. அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஃபேன்ஸ் இன்னமும் அதே ஜோன்ல இருக்கும்போது அவங்க எப்படி இந்த அரசியல் இன்னும் முழுசா அவங்க பழகலை, இன்னும் ஒரு ஹேட்டர் மோட்ல தான் இருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் விஜய் சார் ஃபேன்ஸுக்குமான பதிலே அஜித் சார் சொல்லிட்டாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க என்னதான் சாரை மீட் பண்ணாலும், அரசியல் மேடைகள் பார்த்தாலும், மாநாடுகள் பார்த்தாலும், பொலிட்டிக்கல் மீட்டிங் பார்த்தாலும், அவரை ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த ஆர்கசம் அவரோட ரசிகர்கள் சொல்றேன், அது நேரில் பார்க்குறப்ப கிடைக்காது. தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் அப்படின்ற தலைப்புல வந்திருக்கு. ஸோ நீங்க அந்த போஸ்டர் பார்த்த உடனே முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு? ஜனங்களின் நாயகனா மாற போறாரு, அதுக்கான சாம்பிளா தான் அதை விட்டுருக்காங்க. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது இமேஜின் பண்ணி டிசைன் பண்ணது கிடையாது, அந்த நெய்வேலியில் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதை இம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரிலேட்டபுளாக இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் ஏறி அதே மாதிரி பண்ணாரு இல்லையா, அதே ட்ரெஸ் கோட் அங்கேயே இருக்கு. சேம் அந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அதே மொமெண்ட். என் முன்னாடி அருணாச்சலம் அதே கெட்டப்ல தான் வந்திருக்காப்ல. இது எப்படி பிளான்டா? இது ஷர்ட் என்கிட்ட 2 வருஷமா வச்சிருக்கேன். சரி நீ போட்டதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி போட்டிருந்தேன். அந்த நெய்வேலி மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அப்போ இன்டெரக்டா என்ன சொல்ல வராங்கன்னு அது நீங்க பார்க்கும்போது, ஆமா, நீங்க எனக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டா மக்கள் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு போட்டோக்கு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குற மக்கள் கிடையாது, ஓட்டு போடுற மக்கள். நான் அதுக்கு ரெடி, கட்சியும் ஆரம்பிச்சிட்டேன், இனி என்ன யாரும் ப்ரெஷர் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்ல வராங்க இந்த போஸ்ட் மூலம். ஸோ நிறைய அந்த பார்த்த உடனே என்னடா டைட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆனாங்க ஒரு பக்கம். இன்னொரு பேர் கரெக்டாக தான் வச்சிருக்காங்க, ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் போல ஒருத்தர் உருவாக போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அதை பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆச்சா இல்ல சாட்டிஸ்ஃபைடா? ஃபர்ஸ்ட் பேரை பார்க்குறப்ப ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. ஜனநாயகன்னா என்னது இது? இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குமா? ஜனநாயகன்னு ஜனநாயகம் தானே இருக்கு. ஆனா அப்படியே கீழே பிக்கப் பார்த்தோம்னா ரிலேட்டபிள் ஆகுது, பொருந்தது. ஜனங்களுக்கான நாயகனா மாறிட்டார்ல. நீங்க சொல்லலாம் இப்போ எல்லாருக்குமான ஆளா மாறிட்டாரா, முதலமைச்சர் ஆயிட்டாரான்னு கேள்வி கேட்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ எல்லா ரசிகர்களுமே தொண்டர்களாக மாறுவாங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஆனா சார் விஷயத்துல மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. அந்த ஜனங்களுக்கான நாயகனா மாறிட்டார்ல, ஸோ அதுக்கே ரிலேட்டட் பொருந்தது தானே. ஸோ அப்புறம் அந்த போஸ்டர் பார்த்த உடனே என்னடா இது பரவாயில்ல, ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருக்கு, அந்த மொமெண்ட்டை பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இதை விட ஃபேன் மேட் போஸ்டர்ஸே நல்ல ஒரு ஹைப் தருமே, எங்களுக்கு அந்த இது தரலையே, எங்களுக்கு சில்லறையை சதுர மூமெண்ட் நடக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அந்த லோ கீ மெயின்டைன் டைப்பே ஆரம்பிக்கிறாங்களா ஐபிஎல்? எஸ், அதுதான் நான் பார்த்தது. ஏன்னா இது நான் பண்ணலாம், எனக்கு பெருசாக பட ஷோ தெரியாது, ஆனால் ஆஃபீஸ் பசங்களுக்கு தெரியும். அவங்களே ஒர்க் பண்ணாலும் இதோட நல்லாவே பண்ணலாம், அதான் உண்மை. ஆனால் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ ஐடியாஸ் இருக்கு. நான் என்னோட சேனலில் கூட வீடியோ பேசி தான் வந்தேன். அதில் சொன்னதுதான், ஐடியாஸ் கிரியேட்டிவா இன்னும் பிளாஸ்ட் ஆகக்கூடிய மொமெண்ட் நிறைய பண்ணிருக்கலாம். ஆனா சிம்பிளா தான் லோக்கி மொமெண்ட்லாம் போறாங்க, சேஃப் தான். ஆனா இப்ப நீங்க சொல்றதா கரெக்ட். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தளபதி 69 சொல்லும்போது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டிங் மூவிஸ், அப்ப ப்ரொடக்ஷன்ல காட்டும் போது கண்டிப்பா அவங்க ஏதாவது நிராகரிச்சிருப்பாங்க. அதையும் மீறி எப்படி இவங்க சொல்லி அதை நான் செட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கன்றது, அதான் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குங்க. படத்துக்குள்ள பெரிய மேட்டர் ஏதோ வெயிட்டா வச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்ப ரீமேக்னு சொல்றாங்கல்ல. ஆமா, பகவந்த் கேசரின்னு சொல்றேன். எஸ், நான் அந்த படம் பார்த்திருக்கேன், அபிஷியல்ஸ் சொல்றாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கான மொமெண்ட்ஸ் எதுவுமே ரிலேட்டபிளி ஆகல, கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அதுல முழுக்க ஒரு அப்பா மகள் அந்த இதுலதான் போகும், அந்த மோட்ல தான் போகும் அது. ஆனா இங்க அரசியல், மக்கள் நிக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. அப்ப அது கதைக்குள்ள வெயிட்டான மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் போலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இன்னும் வெயிட்டான மேட்டர் குவாலிட்டியா வரும். நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஜனவரி 26 வரும்போது நிறைய பேர் நாளைய தீர்ப்பு தான் அது டைட்டிலா இருக்க போகுது. நானும் நினைச்சேன். நீங்களும் நினைச்சீங்க. ஸோ அப்ப நாளைய தீர்ப்புன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த மூவி? ஆக்சுவலா சீரியஸ்லி இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இவங்க இப்படி போலாம்னு நினைச்சிட்டாங்க. நாளைய தீர்ப்புங்கிறது அது முடிஞ்சிரும், நாளைய தீர்ப்புங்கிறது. ஆனா இந்த பேர் இப்ப நம்ம பேசுறோம்ல ஜனநாயகன்னு, ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கு. பேச 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 மக்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் இன்புட், இந்த ஆட்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி இது ஜனங்களின் நாயகன்
விஜய் சார் நடிக்கிற படம் அப்படி லோட் ஆகுது மக்கள் மைண்ட்ல. இது வெயிட்டா டீப்பா திங்க் பண்ணி தான் இந்த பிளான் பண்ணிருக்காங்க இந்த பேரு. ஓகே, மேபி இப்ப டைட்டில் கார்டுல கூட தளபதின்னு போட்டு அப்புறம் ஜனநாயகன் முடிஞ்சு எஸ் தியேட்டர்ல இப்ப எப்படியாவது ஒரு 2 நாள் ஆடியன்ஸ் மீன்ஸ் ஃபேன்ஸ் கத்துவாங்க. ஆனா அதை தாண்டி ஃபேன்ஸ் பிளஸ் மக்கள் இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க கத்துறப்ப மக்களுக்கும் ஒரு இது வந்துடும். ஓகே, ஜனங்கள் நாயகன் தான் போல ஒரு அப்படிங்கிற மோடுக்கு மாத்துறதுக்கான வேலை தான் அவருடைய கரியர் எண்ட்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மேபி இது வந்து ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம் ஆயிடுமா, இல்ல கம்ப்ளீட்டா ஒரு பொலிட்டிக்கல் அவர் என்னென்ன நான் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தாரோ அதெல்லாம் ஒரு ட்ரெய்லரா இந்த படத்துல காமிச்சிடுறேன், இதை வச்சு நீங்க எனக்கு ஓட்டு போட்டு 26 என்ன உட்கார வைங்க அப்படின்ற ஒரு சாம்பிளா இருக்குமா இந்த படம்? அப்படிதான் இருக்கணும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கடைசி படம்ங்கிற பட்சத்துல பிளஸ் ஒண்ணுங்க மாதிரி சொல்றாங்க, ஐடியா இல்ல. சோ இது கடைசி படமா இருக்க பட்சத்துல அரசியல் பேசி ஆகணும், அப்பதான் செல்ஃப் எடுக்கும். நான் சொன்னதுதான், இப்ப இந்த படத்தோட காட்சிகள் தான் மெஜாரிட்டியா இந்த எலெக்ஷன் வரைக்குமே ஸ்டோரிஸ், அந்த படத்துல ஒரு பாடல்கள் எல்லாமே வைப்பாங்க, ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் வைப்பாங்க. அப்ப இதுல அரசியல் கண்டிப்பா இருந்தே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரிதான் முழுக்க அரசியல் பேஸா தான் இது இருக்கும், அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். சோ இப்ப நிறைய இடத்துல இப்ப ஒரு காலத்துல இருக்கும் அவர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப படத்துல வந்துட்டு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த லவ்வோ இல்ல ரொமான்டிக் வேற ஏதோ ஒரு பண்ணும்போது வந்துட்டு என்னப்பா படத்துலயும் நிஜத்தையும் வேற மாதிரி இருக்காங்க, பட் புரிஞ்சுப்பாங்க. பட் ஒரு கூட்டம் வந்துட்டு இன்னும் மாறலப்பா, இப்படிதான் இருக்க போறாங்க, இன்னும் அடுத்தது படம் நடிச்சுட்டு போறாரு, சோ மக்களுக்காக இனிமேல் அவர் வந்து அவ்வளவு பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருமா? அது எல்லாமே அளவாதான் இருக்கும் இந்த படத்துல. வினோத் சாருக்கு தெரியும்ல, அவர் பல்ஸ் உள்ள ஆள், மிக சாதாரணமான ஒரு ஹீரோவையே படம் எடுத்து குவாலிட்டியான ஹீரோவா மாத்தக்கூடிய நபர் அவர். சோ அப்படி இருக்கப்ப இதை முடிச்சா அரசியல் தான், இதான் கடைசி படம்னு சொல்றப்ப அவருக்கு தெரியும் அந்த ஹீரோவை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். மிகப்பெரிய பொறுப்பு நம்மளை கொடுத்துருக்காங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு இயக்குநர்கள் இருக்காங்க கமர்ஷியலா பிளாஸ்ட் பண்றதுக்கு. சோ அதை தாண்டி சார்கிட்ட சார் வராருன்னா அப்ப அவருக்கு இந்த பொறுப்பு முழுசாவே தெரியும். அவர் வேற மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவாரு, மக்கள்கிட்ட இது பொருந்திரும், அவரோட ஐடியா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, அந்த தளபதி 69 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதான் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் வரும்போது அதுவே நல்லா இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணும்போது ஜனநாயகனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பார்க்கும்போது அது கம்பேர் பண்ணும்போது ஏன் இவ்வளவு கம்மியா பண்ணீங்க அப்படின்னு ஒரு டிபேட்டே உருவாகுதுல. ஸோ அதை ரெண்டு பாத்தீங்களா, கம்பேர் பண்ணி பாத்தீங்களா? தளபதி 69 அந்த ஒரு கையில ஒரு தீப்பந்தம் வச்சுட்டு ஒரு இது வந்துச்சு, அது பார்க்கும்போது எப்படி அடுத்த ஒளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு வேண்டாங்கிறது தான். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இவ்வளவு போதும், இது இருக்கு. அதான் சொல்லலாங்க. இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் தெரியும், ஆனா விஜய் சாருக்கு தெரியும் ஸ்டோரி என்னங்கிறது தெரியும். அதனாலதான் ஓகே பண்ணிருக்காப்ல. இது எப்படி எடுத்துட்டு போறாரு, எப்படி ட்ரீட் பண்ண போறாரு மக்கள் முன்னாடி அப்படிங்கிறது சாருக்கு தெரியும். சோ அப்ப இது அவருக்கு தெரிஞ்சுதான் ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. இதை தாண்டி பல மேட்டர் உள்ள இருக்கு. இப்ப சைன் லுக் போஸ்டர் எல்லாம் வரும்ல, குறிப்பா பாடல்கள் அதிகமா அறிவு ப்ரோ எழுதுறதா சொல்றாங்க, அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி தெரிக்க விட்டுருங்க. இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் காணா போயிடும். நான் சொல்றது அதோட கம்பேர் பண்றப்ப. சோ அப்ப அதெல்லாம் ரியல் ஃபயர் அதுலதான் இருக்கு. ஓகே, லெவல் 1 லெவல் 2 மாதிரி அது ஏற அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கும் லெவல் 100 வரை போகும் எனக்கு தெரிஞ்சு. சிறப்பு. ஹைப்னு சொல்லாதீங்க, ரியலாவே அறிவு ப்ரோட லிரிக்கை நம்பி நான் சொல்றேன், ஃபயரா இருக்கும். அவரோட ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த படங்களுடைய போஸ்டர்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆச்சு. சோ அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இருக்கா? நான் பிகில்ல இருந்து சொல்லுவேன். பிகில்ல நான் 1 2 3 4 வரை நான் பிரேக் டவுன் பண்ணேன் எல்லா போஸ்டருமே. சோ எனக்கு பிகில் ரொம்ப கனெக்டிவா இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி வேற மாதிரி கமர்ஷியலா அப்ரோச் பண்ணுவாப்ல, கலர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுவாரு, டீடைலிங் கொடுப்பாரு. இதுல டீடைலிங் ஒண்ணுமே பேச முடியல ஆக்சுவலா. அவர் இருக்காரு, மக்கள் இருக்காங்க, மக்கள் எல்லாம் வந்து அரசியல் மக்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க, அவ்வளவுதான் டீடைலிங் இருக்கு இதுல. ஆமாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. எஸ். அப்ப ப்ரோ இப்பதான் நானே யோசிக்கிறேன். ஓகே, முழுக்க அதான் அரசியல் கூட்டம், அது ஏதோ சம்திங் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்கிறப்ப அந்த மாதிரியான மேட்டர் தான் அது. சோ அப்படி இருக்கப்ப இவ்வளவுதான் டீடைலிங் இதுல இருக்கு. ஆனா அட்லி ப்ரோ அவர் டீடைலிங் கொடுப்பாரு, கொஞ்சம் தான் வச்சு பேசிக்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காவது டீடைலிங் ஆட் பண்ணுவாப்ல. இதுல அந்த டீடைலிங் இல்ல. சோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான், இப்ப அட்லி அவர்கள் தளபதி 69 எடுத்திருந்தாருன்னா அவர் ஒரு கமர்ஷியலா இப்போ வந்து நம்ம அரசியல் பேசணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெர்சல் நினைக்கிறேன், மெர்சல்ல கடைசியில வந்து நின்று பேசியிருப்பாப்புல, இந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் கொடுங்க, கல்வியை கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அது ஒரு பேசும் பொருளாச்சு. அப்ப அதே மாதிரி இப்போ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுருப்பாங்களா, இல்ல யஜ்வந்த் அவர்கள் ஒரு மீட்டர்லயே ஹேண்டில் பண்ணுவாரா? கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க, இல்லாம இருந்தா அது விஜய் சாருக்கு நம்ம எல்லாம் பேசுறோம்ல, இயக்குனர்கள் வந்து மாறிடுறாங்க சாருக்கு ஏற்ற மாதிரின்னு. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா மாறினாதான் ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் அவங்க ஃபேன்ஸுக்குமே, இல்லாட்டி எங்க தலைவர் வச்சு நீங்க வீண் அடிச்சிட்டீங்கன்றுவாங்க. சோ அப்படி இருக்கப்ப அர்ஜுனா சாருமே சாருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு, அது ஒர்க் அவுட் ஆக போகுது. தலைவா டைம் டு லீட் அப்படின்னு வந்துட்டு அந்த டைட்டில் கீழே வந்து ஒரு சின்ன ஃப்ரேஸ் இருந்துச்சு. அப்ப அதை பார்த்து நிறைய பேர் அந்த தூக்குனாதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லி நிறைய ப்ரெஷர்லாம் கொடுத்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க, நீக்கிட்டு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்ப 2 பில்லர்ஸுமே இல்ல, பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் எதுவுமே 2 பேர் இல்லாதனால இப்ப இந்த டைம்ல வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபிலிம் கொடுக்கும்போது எந்த தடையும் இருக்காதா? அதுதான் நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த படத்தோட போஸ்டர் வந்துச்சு ஸ்கூல் படிக்கிறப்ப. ஸோ அப்போ நான் 2 போஸ்டருமே பார்த்தேன், டைம் டு லீடும் பார்த்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்த போஸ்டருமே பார்த்தேன். நமக்கு அப்போதைக்கு பெருசா அரசியல் தெரியல, ஆனா இப்ப நமக்கு புரியுது இப்போதைக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாதுங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இப்ப இருக்க தலைவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, பண்ண தெரியல. ப்ரெஷர் கொடுத்தா பூம் ஆயிடுவாங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லா சைடும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, கொடுக்க மக்கள் அதிகமாக அவரை பத்தி பேசுவாங்க. சாஃப்டா ஹேண்டில் பண்ணி அப்படியே வச்சுட்டு வளர்ந்து போறதுதான் பிளானே.
அதுதான் பழைய தலைவர்கள் பண்ணியிருப்பாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இங்க அவங்க அப்படி இல்லை, அட்டாக் பண்றாங்க, எதிர்த்து அடிச்சுட்டே இருக்காங்க, எதிர்த்து அடிக்கடிக்க மக்கள்கிட்ட பேச்சு வந்துட்டே இருக்கும், அவர் என்னன்னு தேடிட்டே இருப்பாங்க, வளர்ந்துட்டே இருப்பாங்க. அது அவங்க புரிய மாட்டேங்குது. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பிரச்சனைகள் இருக்குமா, இல்ல சுமூகமா இந்த படம் வந்து கண்டிக்கவே மாட்டாம அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க? அதான் விஜய் சார் வளரக்கூடாதுன்னு நினைச்சா சேஃபா ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சரியான பூம் ஆயிரும், மக்கள் ட்ரிகர் ஆவாங்க. மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, மக்கள் வந்து அந்த பையன் படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அடுத்ததான் அரசியல் வர போறாரு, இப்போ நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு மக்களுமே இந்த பக்கம் வந்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஃப் பிளே எதுனா படத்தை அமைதியாக ரிலீஸ் பண்ண விடுறதுதான். இல்ல நாங்களும் காட்டுறோம் பாரு பவர்னு காமிச்சாங்கன்னா அவரோட பவர் அவர் காமிச்சிருவாரு. அண்ட் நிறைய கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, படங்கள் குவிட் பண்ணாம நீங்க அரசியல் பண்ணுங்க, அப்படியும் சைமல்டேனியஸ் ஹேண்டில் பண்ணுங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சைமல்டேனியஸ் ஹேண்டில் பண்ணதான் சொல்றாங்க. ஸோ அப்போ இது அவர் எடுத்த ராங் ரூட்டா இருக்குமா? இது எனக்குமே அந்த ஆப்ஷன் எனக்கு தோணுச்சு. எப்படி இது படம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தான வேல்யூ, யூடியூபர்ஸா இருந்தா வீடியோ பண்ணிட்டு இருந்தா வேல்யூ, மக்கள் மறந்துடுவாங்க. அது பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் அதுதான் அவரோட பாட்டு. இப்போ பாருங்க, சார் மீட்டிங் போறாரு, பறந்தூர் பேசுறாரு, ரைட்டு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் பத்தி இவ்வளவு பேர் பேசுறோம்ல, ஏன்? படம் மூலமா அவர் நமக்கு தெரியும். ஸோ படங்களை கட் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஆனா பழைய ஹீரோஸ் எல்லாம் அரசியலுக்கு வர்றப்ப அவங்க டவுன் ஆயிடுவாங்க, பிசிக்கலி அவங்களால முடியாது, போதும் இதுக்கு மேல முடியல, பிளஸ் 100 படங்களுக்கு மேல பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனா சார் வந்து இந்த யங் ஏஜ்ல, நான் முன்னாடி 2 வருஷமா வீடியோஸ் பேசுறப்ப சொன்னது அதுதான், இன்னொரு 10 வருஷம் சார் இருந்தாருன்னா அன்அவாய்டபிளா மாறிடுவாப்புல. மக்களுக்கு எல்லாமே அவர் பிடிச்சி போயிடும். எப்படி பாட்ஷா படம் வந்தப்ப சார் பவர்ஃபுல்லா இருந்தாரோ, அவர் வந்து அவர் தான் சிஎம்ங்கிற மோட்ல இருந்தாரோ, அந்த மோடுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் முழுசாவே இருக்கு. ஆனா சார் வந்து அதை கட் பண்றது எனக்கு வருத்தம் தான். இன்னும் கொஞ்சம் பவரா இறங்கலாம், இன்னும் அரசியல் முதிர்ச்சி அவருக்கு வரும், இன்னும் கட்சியில இருக்க பசங்களுக்கு எல்லாம் இன்னும் முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி வரும். இது ஒரு ரிஸ்கான மேட்டர் தான். ஆனா அவர் நம்புறாரு போல, இப்ப இறங்கினா கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்புறாரு. என்ன தெரியும், அவரோட டிசிஷன் தான். அண்ட் நீங்க பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், முதல்ல வர மாதிரி ஒன் டே சிஎம் மாதிரி இந்த படத்துல டிராவல் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு கட் பண்ண சொல்றாங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு இது கம்ப்ளீட் ஆரம்பத்துல இருந்தே ஒரு காமன் மேன் வந்துட்டு கம்பீட் பண்ணி போய் அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணி அங்க பண்ற அரசியலா இருக்கும், அடிமட்டத்துல இருந்து ஒரு அரசியல் பண்ணி போறதா கதெல்லாம் இப்பயே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதைகள்ல நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி வச்சு எனக்கு எதுவுமே தெரியல. நான் பகவந்த் கேசரி அந்த படம் பார்த்திருக்கேன், எனக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த டைப்ல இந்த படம் இருக்க போதுங்கிறப்ப இது எப்படி கடைசி படமா இருக்கும் தான் நான் யோசிச்சேன். இதுக்குள்ள அரசியல் அங்கங்க பேசுவாங்கன்னு. ஆனா இந்த போஸ்டர் பார்த்தா அந்த கதையை பேஸா வச்சுட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான் டீல் பண்ண போறாங்க. அண்ட் மாஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது சொன்னாரு 50-50 இருந்துச்சு, லோகேஷ் 50 அப்புறம் விஜய் சார் 50 அப்படிங்கும்போது. ஆனா வினோத் அவர்கள் வந்து சொல்றாரு மேடையில 200% தளபதி ஃபிலிமா இருக்க போகுது, அதை வந்து எப்படி சொல்ல போறது, அவருக்காக நம்ம பெஸ்டா நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அது எழுதுறப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சார் வந்து லோகேஷ் வந்து பிளான் பண்ணிட்டாரு, 50 என்னோடது 50 சாருக்காகனு. சார் அஸ்வின் சொல்ற ரைட்டிங் நமக்கு தெரியும், டீடைலிங் நமக்கு தெரியும், எவ்வளவு ஷார்ட்ஸ் வைப்பாரு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எவ்வளவு டீடைலிங் வைப்பாரு, விஷுவலாவும் சரி ரைட்டிங்லையும் சரி. அப்ப ரைட் பண்றப்ப இது சாருக்காக தான் ரைட் பண்றங்கிற மோட்ல மாறிட்டாருன்னா அப்ப அதுவும் கரெக்டா தான் வரும்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு சாருக்காக மாத்துறேங்கிற மோடு கிடையாது. இந்த ஸ்டோரி இவருக்காக நம்ம எடுக்க போறோம்னு எழுதுறாருன்னா அப்ப அது கரெக்டா வருது. 200% அவருக்காக எழுதுறாருன்னா அப்ப எவ்வளவு பிரைமா அவர் எழுதுவாரு, அந்த மோட்ல யோசிச்சு பாருங்க. சோ அப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும் அந்த படம். அப்படிதான். அண்ட் விஜய் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் நிறைய மேடைகளில் வந்து அவர் கடைசி ரோல உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், தள்ளி உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், அங்கேருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்திருக்கு. இவர் வந்து கண்டிப்பாக ஆட்சி வரும்போது நிறைய விஷயங்கள் மாற்றுவார் அப்படிங்கும்போது அவர் ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ண இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த படத்தில் வைப்பாங்களா, இல்ல லைக் புனைக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணி வச்சு? நீங்க சொன்ன மேட்டர்லாம் வச்சா சரியான வேல்யூவா இருக்கும், மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓ அங்கே அவருக்கு அது நடந்துச்சு இல்ல இங்க. இப்ப அவர் அரசியலுக்கு வரதுக்கு என்னங்க காரணம்? அரசியல்வாதி எல்லாம் காரணம். முதல்ல அவருக்கு அரசியல் ஐடியா எனக்கு தெரிஞ்சு துளியும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவரு தன்னை மக்கள்கிட்ட நிரூபிச்சுக்க வந்த ஒரு நடிகன். நீங்க நடிகன் இல்லைன்னு சொன்னீங்களா, நான் நடிச்சு ட்ரை பண்ணேன், நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் விட மாட்டேன், நான் நடிகனுக்கான எல்லாத்தையும் கத்துட்டு நடிச்சு காட்டி உங்களோட நடிகன் நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு அதுவே முடிஞ்சு போச்சு. அவரோட பேச்செல்லாம் பாருங்க, செம கூல், செம காம், அமைதியா இருக்க ஆசைப்படுற ஒரு நபர் அவரு. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் எதுக்கு அரசியல் வர்றாரு? இவங்க பண்ண வேலை அந்த ரைடு போறது, அது போறது, இது போறது, படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட் அழிச்சிட்டு ஒட்டுங்கிறது அவருக்குள்ள ட்ரிகர் ஆகிட்டே இருந்திருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்மளால பவர் காமிக்க முடியாது, ஏன்னா நம்ம லெவல் இவ்வளவுதான், ஜோன் அவ்வளவுதான். ஸோ எல்லாரும் காலியானதுக்கு அப்புறம் இறங்கியிருக்காப்புல. ஸோ அரசியல் செய்யறதுக்கு தூண்டினதே இவங்க தான். அண்ட் தளபதி 70-71 படங்கள்லாம் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஷோ சொல்றாங்க. 16க்கு அப்புறம் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்குமா? உறுதியா இருக்கும்னு தான் நான் காலங்காலமா பேசிட்டு இருக்கேன். அது இருக்கணும், ஆனா அதை நீங்க சொல்லிடலாமேங்கிறது தான் என்னோடது. நான் பண்ணுவேன்ப்பா, எனக்கு தோன்றப்ப நான் பண்ணுவேங்கிற மேட்டர் மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். அது உங்க ஆக்சுவலி மக்களெல்லாம் தாண்டி அவரை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குமே அதுதான் உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க என்னதான் சாரை மீட் பண்ணாலும், அரசியல் மேடைகள் பார்த்தாலும், மாநாடுகள் பார்த்தாலும், பொலிட்டிக்கல் மீட்டிங் பார்த்தாலும், அவரை ஸ்கிரீன்ல பாக்குற அந்த ஆர்கசம் வந்து அவரோட ரசிகர்கள் சொல்றேன், அது நேர்ல பாக்குறப்ப கிடைக்காது. ஹை ஸ்பீட் ஷாட்ல, பாடல்கள்ல, டான்ஸ்ல, அவர் பேசுற வசனங்கள்ல, அதுல சாரை பாக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கான ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும்.
அதை அவர் பண்ணணும், அது நடக்கணும். அதான் என்னோட ஏக்கம். அஜித் அவர்களுக்கு வந்துட்டு பத்மபூஷன் விருது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இதுல வந்து ஜனநாயகன் ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கூட்டத்துல வந்து இந்த விருது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சச்சின்ல வந்து ஒரு பாட்டு வரும் போல இருக்கு, விருதுகளை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எடுத்து கட் பண்ணி போட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப இந்த கூட்டங்கள்லாம் பண்றது வந்து விஜய் அவர் ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் தான். ஆனா ஒருத்தர் ஒரு ஆப்போசிட் எண்ட்ல ஒரு விருது பண்றாங்க போது அது இப்படி வந்து ஒரு கேளிக்கையா மாத்தி ஒரு லைனை போட்டு அதை கண்டுபிடிச்சி லைனை போட்டு செட் பண்றாங்க. ஸோ அப்ப ஃபேன்ஸ் வந்து இன்னமும் அதே ஜோன்ல இருக்கும்போது அவங்க எப்படி இந்த பெரிய தலைகளை ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டு போறதா இருக்கட்டும் இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு தோணுது. அதுதான் சொல்றேன், அரசியல் இன்னும் முழுசா அவங்க பழகல, இன்னும் ஒரு ஹேட்டர் மோட்ல தான் இருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்குமான பதிலையே வந்து அஜித் சார் சொல்லிட்டாரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்படா வாழ போறீங்க அப்படின்னு டாப்ல சிம்பிள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை விட எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பிளனேஷன் என்ன? அவருக்கு விஜய் சார் ஃப்ரெண்டு தான் பேசியிருப்பாங்க, இல்ல படங்கள் நடிக்கிறப்ப ஆப்போசிட்டா பாடல்களே பதில் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அஜித் வாழுங்கிறாரு ஓகே, விஜய் வாழுங்கிற வார்த்தை ஏன் வருது? அவரோட ஃபேன்ஸுக்கும் சேர்த்தா சொல்றாரு, நீ அரசியலா சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த ஹேட்டர் மோட்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்ப வாழ்வீங்கிற விஷயம் இருக்குல்ல, இதை சொன்னதுக்கு அப்புறமும் இது மாதிரி கட் பண்ணி போட்டு ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான். எனக்கு இந்த பசங்க, இந்த ஹேட்டர்ஸ் பசங்க எல்லாம் விட்டுத்தலுங்க, அவனுக்கு பிறகு ஒரு குழந்தைங்க அவனோட எதிர்காலம் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஐடியாலஜிக்கு ஒரு பையன் ஒரு அப்பாவா இருக்கான்னா அவனுக்கு பிறகு போற குழந்தை எப்படி வளருங்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஓகே, ஸோ 2 pillars, 2 பேர் வேற வேற துருவங்க வேற வேற பக்கம் போயிட்டாங்க. அவர் பக்கம் ரேஸ், அப்புறம் 8 months அப்புறம் ஒரு படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. இங்கே அவர் பியூர் அரசியல்வாதி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரு வெற்றிடம் இது காமனா இருக்கிறது தானே, இது அது அப்படியே இருக்குமா, அந்த ஜோன்லயே அப்படியே எம்டியாவே இருக்குமா, இல்ல சம்ஒன் வில் ஃபில் தி பிளேஸ்? அவங்க இடத்த யார் இடத்தையும் யாரும் இங்க ஃபில் பண்ண முடியாது. நடிகர்கள் வளர்ந்து வரலாம், சப்ஸ்டியூட்டா இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இவருக்கு போனதுக்கு அப்புறம் இவர் இடத்த இவர் பிடிச்சாருங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் நான் பார்த்தது இல்லை. நான் அந்த நடிகருக்கான வேல்யூ, அவங்க உருவாக்கி வச்ச ஃபேன் பேஸ், அது அவங்களுக்கான ஸ்பேஸ் தான். அவங்களுக்கான அனுபவங்கள் வேற, அவங்க கொடுத்த விஷயங்கள் வேற, அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் வேற. அதே மாதிரி ஒரு படிப்பினையோட இன்னொரு ஹீரோ வந்து அந்த இடத்த ஃபில் பண்றதுங்கிறது மித் அப்படி ஒன்று கிடையாது. மற்றபடி நீங்க உங்க ஃபேன் பேஸை வளர்த்துட்டு உங்களுக்கான இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாதுங்க. சிறப்பு பிரதர், போஸ்டர் டீகோடிங்ல இருந்து அவர் அரசியல் வரைக்கும் நம்ம டீகோட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம், ரொம்ப நன்றி. நன்றி. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.